நாகர்கோயிலிருந்து ட்ரிவாண்ட்ரம் போகக்கூடிய பைபாஸ் ரோடு தான் இது. என்ஹெச் 47ல் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, வெஹிக்கிள் எல்லாமே அணிவகுத்து நின்னுது. ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏதோ நடந்திருக்குங்கிற மாதிரி தான் தோணுச்சு. கிட்ட போய் பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கு. 2 வேன் நேருக்கு நேராக மோதிட்டு, இந்த வண்டி வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி இப்போ ஒயிட்டு பார்த்தீங்கன்னா கேரளா வண்டி. கேரளா வண்டியில் இந்த சிங்காரி மேளம் கொட்டடிக்கக்கூடிய பசங்க எல்லாம் சேர்ந்து கல்யாண ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா விருந்துக்காக வீடு காண்றதுக்கு போகிறதுக்கு லேடிஸ் ஃபேமிலி எல்லாருமே பண்ட பலகாரங்களோட இவங்க கிளம்பி போனது. இது 2ம் நேருக்கு நேராக இடிச்சதுனால பெரிய ஒரு டிராஃபிக். 8 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வண்டிகள் எல்லாமே நிற்குது. பார்வதிபுரம் வரைக்கும் இந்த பக்கம் நிற்கிது, அந்த பக்கம் அழக மண்டபம் நியர்பை அது வரைக்கும் டிராஃபிக் ஆகிட்டு, போலீஸ், ஃபயர் அண்ட் சேஃப்டி, பப்ளிக் எல்லோரும் சேர்ந்து இந்த மீட்பு பணியிலையும் டிராஃபிக் கிளியர் பண்ணதுலேயும் ஈடுபட்டாங்க. விபத்துகளை தவிர்க்கணுன்னா மெதுவாக ஸ்லோவாக. நாகர்கோயிலிருந்து ட்ரிவாண்ட்ரம் போகக்கூடிய பைபாஸ் ரோடு தான் இது. என்ஹெச் 47ல் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, வெஹிக்கிள் எல்லாமே அணிவகுத்து நின்னுது. ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏதோ நடந்திருக்குங்கிற மாதிரி தான் தோணுச்சு. கிட்ட போய் பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கு. 2 வேன் நேருக்கு நேராக மோதிட்டு, இந்த வண்டி வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி இப்போ ஒயிட்டு பார்த்தீங்கன்னா கேரளா வண்டி. கேரளா வண்டியில் இந்த சிங்காரி மேளம் கொட்டடிக்கக்கூடிய பசங்க எல்லாம் சேர்ந்து கல்யாண ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா விருந்துக்காக வீடு காண்றதுக்கு போகிறதுக்கு லேடிஸ் ஃபேமிலி எல்லாருமே பண்ட பலகாரங்களோட இவங்க கிளம்பி போனது. இது 2ம் நேருக்கு நேராக இடிச்சதுனால பெரிய ஒரு டிராஃபிக். 8 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வண்டிகள் எல்லாமே நிற்கிது. பார்வதிபுரம் வரைக்கும் இந்த பக்கம் நிற்கிது, அந்த பக்கம் அழக மண்டபம் நியர்பை அது வரைக்கும் டிராஃபிக் ஆகிட்டு, போலீஸ், ஃபயர் அண்ட் சேஃப்டி, பப்ளிக் எல்லோரும் சேர்ந்து இந்த மீட்பு பணியிலையும் டிராஃபிக் கிளியர் பண்ணதுலேயும் ஈடுபட்டாங்க. விபத்துகளை தவிர்க்கணுன்னா மெதுவாக ஸ்லோவாக.